எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் நிற்கிற இடம் அதாவது புலவன்பட்டி மயான பகுதியில் இடுகாட்டில் நான் நிற்கிறேன். அதாவது 19/12/2025 இந்த மனுவை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது செவந்திபுரம் கிராமத்துக்கு பட்டா வேண்டி, அதாவது 60 வருஷமாக அந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு. கவர்மெண்ட்டுக்கும் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கும். திருவாவடுதுறை ஆதீனம் என்கிட்ட எந்த ஆவணமுமே இல்லைன்ட்டான். அப்படி சொத்துரிமை இல்லாதவன்ட்டு இந்த அரசாங்கம் வழக்கு நடத்தினா எவ்வளோ புத்திசாலியான அரசாங்கம் பாருங்கள். இப்போ இதில் வேறு தேர்தல் வேறு வந்தாச்சு. தேர்தல் வந்தவுடனே இப்போ அம்பாசை சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் வந்துடுவாங்க எல்லோரும். நான் பட்டா வாங்கி தரேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு. இந்த தொகுதியில் 10 வருஷமாக எஸ்ஐசிபி எம்எல்ஏ இருக்கார். அவர் ஒரு வழக்கறிஞர், முன்னாள் சட்டமன்றத்தில் அவர் சட்ட அமைச்சராக இருந்தார். பாருங்கள், இவ்வளோ சீக்கிரமாக இந்த வழக்கை இவர் முடிக்கலாம், மக்களுக்கு பட்டா பெறும் உரிமையை வாங்கி கொடுக்கலாம். பண்ணலையே. ஏன் செய்ய மாட்டேங்காங்கன்னு எனக்கே, இந்த அரசியல்வாதிகள் ஏன் செய்ய மாட்டேங்காங்கன்னு எனக்கே புரியலை. அடுத்தால பாராளுமன்றத்தில் எம்பியாக இருக்கார், பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கார் ராபர்ட் ப்ரூஸ். இவரும் ஒரு வழக்கறிஞர் தான். எத்தனையோ தடவை முறையிட்டு பார்த்துட்டாங்க மக்கள். இன்னும் அண்ணாங்கார தவிர இதை பற்றி எந்த பேச்சுமே பேச மாட்டேங்காரு. இது எதுக்குன்னு தெரியல. ஆனால் இந்த செவந்திபுரத்தில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்க. காரணம் என்னென்னா, நஞ்சை புஞ்சைக்கு இது வரைக்கும் பட்டா வழங்கவே செய்யலை. குடியிருப்பு வீட்டு மனைக்கும் பட்டா கிடையாது. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எந்த சலுகையும் நாங்கள் அனுபவிக்க முடியல. அடுத்தால பொய் வழக்கு, திருவாவடுதுறை சொத்துரிமை இல்லைங்க கோர்ட்டில், கூடி பொய்யான வழக்கு. இப்படி பொய்யான வழக்கு போட்டு எங்களை நீதிமன்றத்தில் வச்சு அலக்களிக்கான். ஏன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்பு பண்ணியாச்சு. சட்டங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போனோடனே, திருவாவடுதுறை ஆதீனம் போனோடனே சொல்லிட்டான், இது சட்டத்தின் அடிப்படையில் உள்ளதுனால இதை நாங்கள் விசாரிக்க மாட்டோம்னு தள்ளுபடி பண்ணியாச்சு. இதை எப்படி கீழாண்மை நீதிமன்றங்கள் விசாரிக்கு? 5-6 சட்டங்கள் பதிவாயிருக்கு. இனாம் ஒழிப்பு சட்டம், பண்ணை சட்டம் 3 திருத்த சட்டம், தமிழ்நாடு சட்டம், இனாம் ஒழிப்பு திருத்த சட்டம், இவ்வளவு சட்டத்தையும் இருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். மக்களே, நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட விவசாய அணி பொறுப்பில் இருக்கேன். நல்லா பாருங்கள், நான் இடுகாட்டில் தான் நிற்கிறேன். நான் பாருங்கள், கல்லறை மேலே தான் இந்த மனு வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள். அதனால் கூடிய விரைவில் எங்களுக்கு அரசு பட்டா வழங்கணும்னு சொல்லி எவ்வளோ முறையிட்டு பார்க்க நடக்கலை. அதனால தான் இந்த இடுகாட்டில் அதை சவமாக இருந்து அடக்கமான இவங்க நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்படணும். இதுதான் என்னுடைய முழுமையான வேண்டுதல். எங்களை அலக்களிக்கக்கூடிய இந்த அரசு முழுமையாக சவமாக மாறணும், இந்த இடுகாட்டுக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். கண்டிப்பாக நிறைவேறும். நன்றி, வணக்கம்.